பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹெவன் டிவி முன்பாக இந்த காலை வேளையில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 10 மாதமாக தேவன் நம்மளை கண்ணின் கண்மல் போல் பாதுகாத்தார். அந்த தேவனை நாம் காலை வேளையில் பாடல் ஆராதனை மூலம் நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஒவ்வொரு பேரும் அதற்காக ஒருமுகப்பட்டு தேவன் இந்த மாதத்தில் எங்களுக்கு என்ன செய்ய போகிறார், எங்களுடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கும் என்று அங்கலாய்க்காமல் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பதே அவருடைய பலன் என்று அறிந்து தேவனுக்குள் நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக உங்கள் கண்களை மூடி கர்த்தாதி கர்த்தருக்கு நாம் ஒரு விசை நன்றி சொல்கிறவர்களாக காணப்படுவோம். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு முகத்தோடு தேவனே எனக்கு எல்லாவற்றுக்கும் என் தேவன் நல்லவர், கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று சொன்னது போல கர்த்தர் செய்த நன்மைகள் யாவை ஒரு முகமாக எண்ணி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த 10 மாதங்கள் எவ்வளோ வேதனைகள், பாரங்கள், ஆபத்துகள், நாம் நினைக்காத நேரத்தில் தேவன் நமக்கு உதவி செய்கிற வல்லவராக இருந்தார். நல்ல தகப்பனாக, நல்ல தாயாக நம்மோடு கூட இருந்து, நல்ல நண்பனாக நம்மோடு கூட இருக்கும் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி நாதா. கடந்த 10 மாதங்கள் எங்களை கண்ணின் கண்மொழி போல் பாதுகாத்து ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு காண செய்த உம்முடைய மகா பெரிய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னது போல் ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ நேரங்கள் விழுந்து போகிறவர்களாக ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக வந்த ஆபத்துகளுக்கு முன்பாக சோர்ந்து போகிறவர்களாக காணப்பட்டாலும் ஒரு நல்ல தகப்பனாக எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து ஆண்டவரே கர்த்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தை காண செய்த மகா பெரிய தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே நீர் கடந்து செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கையை பற்றி பிடித்து கொண்டு நாங்கள் உம்முடைய பாத பீடத்தில் வர எங்களை உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நேரத்திலும் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரத்தால் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துக்குள் எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. முழுவதும் எங்களை ஆசீர்வதிக்கணும். எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உம்மை முன்னிறுத்தி நாங்கள் வாழ ஆண்டவரே சாட்சிகளாக வாழ நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய அன்புக்குள் மறைந்து வாழ ஆண்டவரே உம்முடைய செட்டை நிலையிலே தங்க நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை பற்றி வாழ எங்களுக்கு உதவி செய்ய போறபடியால் நன்றி. நாங்கள் பாடுகிற பாடல் ஆண்டவரே பேசுகிற வார்த்தைகள் எல்லாவற்றிலும் பிரசன்னம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற்ற போறதற்காக நன்றி. பலப்படுத்துங்க இயேசுவின் ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தரை பாடி போற்றிடுவோமே, கர்த்தருடன் துதிப்போம் இனிய நாமமதை. கர்த்தரை பாடி போற்றிடுவோமே, கர்த்தருடன் துதிப்போம் இனிய நாமமதை. கடலின் ஆழம் போல் கருணையோடு இருக்கும், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. கடலின் ஆழம் போல் கருணையோடு இருக்கும்,
ஓரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நாம் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். தேவகுமாரனின் விசுவாசத்தாலே ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்துல இயேசுவை போல வேறொரு நேசர் இல்ல, இயேசுவை போல் நல்லவர்ல சொல்றவங்க மாத்திரம் கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் வந்தது, எவ்வளவு நிந்தைகள் வந்தது. நம்ம ஆண்டோடைய விசுவாசத்தினாலே ஜீவித்து போனோம் இல்லையா? நாம் நடந்து போகிற பாதைகள் அநேக இடத்துல நடக்க முடியாமல் இருந்தது இல்லையா? ஆனால் ஆண்டோடைய கிருபையினால ஆண்டவர் நடக்க வைச்சார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஒவ்வொரு பகுதியிலையும் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துல இந்த சிறிய நாட்கள் உள்ள கொள்ளை நோய்கள் வந்தது. அந்த இடத்துல இந்த மீண்டு கர்த்தர் இன்னைக்கு இந்த வாய்ஸை, இந்த சத்தத்தை கேட்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை மாண்டு போகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து மீளுவதற்காக தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்ல விரும்புகிறேன். உண்மை எனக்கு தெரிந்ததான ஒரு குடும்பத்திலே 2 இழப்புகள் வந்தது. அந்த இழப்புகளை தாங்கி கொள்ளாமல் அவருக்கு பிபி ரைஸ் ஆகி அந்த வீட்டில் 3வது மரணம் ஏற்படுவதற்கு அது ஒரு ஏதுவாக இருந்தது. இதோடைய காரணம் என்னன்னா, அந்த 2 இழப்பை அவர்கள் தாங்கி கொள்ளாதபடினால. அன்பு தேவனுடைய பிள்ளைங்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தில் எவ்வளோ இழப்புகள், ஒருவேளை ஆள் இழப்பு இல்லாட்டாலும் பண இழப்புகள் வந்துட்டு உள்ளது, எவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் இழப்புகள் வந்துட்டு, எல்லாவற்றையும் மேலாக நிற்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, இது உங்களுடைய பலத்தினாலா இல்லை நம்முடைய பலத்தினால? நமக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க, எல்லாருமே நம்மளை தாங்கினாங்களா? நம்முடைய தேவனுடைய அன்பு, நம்முடைய தேவனுடைய அரவணைப்பு, அவர் நமக்கு தந்த என்கரேஜ்மெண்ட் இன்னைக்கு நம்மளை நிற்க வச்சது. ஹல்லேலூயா. பாடுவோமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லை. நீங்க எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் உங்களை வாய்களை திறந்து, ஆண்டவரே நீர் எனக்கு நல்லவரா இருந்தீங்க பாடுங்க. நிச்சயமாக எந்த சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க வெளியில வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து தேவன் உங்களை பிடித்து தூக்கி எடுத்து நிறுத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களாய் பாடுவோமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர். இருக்கிற இடங்களிலே வாய்களை திறந்து பாடுங்க. ஆண்டவரே, you are the one who is good to me. நீங்க தான் எனக்கு நல்லது செஞ்சிருக்கீங்க. நீங்க தான் இம்மட்டுமாய் நல்லவரா இருந்தீங்க, இம்மட்டுமாய் எங்களை தூக்கி நிறுத்திருக்கீங்க. வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல பாடி சத்தமா சொல்லுங்க. அந்த சத்தத்தை கேட்டு தேவன் உங்கள் பக்கத்துல வந்து அற்புதங்கள் வல்லமைகளை தேவன் செய்ய வல்லவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே.
ஹalleluya ஹalleluya. கர்த்தரை மட்டுமாக நல்லவராய் நம்முடைய வாழ்வில் இந்த நாள் மட்டும் உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு உண்மையா இருந்திருக்கும் சற்று யோசித்து பார்ப்போமா? இந்த காலை நேரத்தில் நம்முடைய இருதயத்தை தேவனுடைய பக்கமாய் சாய்த்தவர்களாய், ஆண்டவரே நீங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உண்மையா இருந்திருக்கீங்க, பட் how much I was true to you. யோசித்து பாருங்க, நாம் வெட்கப்பட வேண்டிய நிலைமையில இருப்போம். தேவனுடைய பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட இந்த காலை வேளையில ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நீங்க இன்னைக்கு வரைக்கும் உண்மை உள்ளவராய் நல்லவராய் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தீங்கப்பா. ஆனா நான் உமக்கு ஏற்றவராய் நான் இருந்ததில்லை, என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஒன்று கூட ஆண்டவரே, ஒன்று கூட எங்களை பரிசுத்தப்படுத்தி, ஒன்று கூட எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே உமக்கு ஏற்ற ஆண்டவரே பயத்திலும் உமக்கேற்ற பரிசுத்தத்திலும் நாங்கள் நிலை நிற்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க. இது எங்களால முடியாது ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பலப்படுத்துங்கப்பா. எந்த சிச்சுவேஷன்ல அப்பா உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்கி விடாதபடிக்கு அப்பா ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். உம்மைட்டு தூரமாய் போய் விடாதபடிக்கு கர்த்தரை காத்து நடத்துங்க. இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. praise the lord. ஹalleluya. கர்த்தர் நாம மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. 10 மாதங்கள் கிருபையாய் நடத்தி 11வது மாதத்தின் முதல் நாளில் நம்மை உயிரோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு நம்மை எழும்ப பண்ணி கர்த்தர் சமூகத்தில் அமர வைத்திருக்கிறார். அவர் நாம மட்டும் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே 10 மாதமும் வார்த்தையை தந்து தந்து நடத்தினீங்க என்று சோர்ந்து போய் 11வது மாதத்தில் வந்திருக்கீங்களா? இந்த மாதமும் உங்களோடு தான் ஆண்டவர் இடைப்பட போகிறார். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு சொல்கிற வார்த்தை யோசுவா 23:8 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரையே பற்றி கொண்டிருங்கள். ஹalleluya. இந்த 10 மாதம் பற்றி கொண்டதுனால தானே இந்த காலை வேளையில இந்த நாளை காண வைத்திருக்கிறார். புதிய மாதத்தை துவங்க வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு குழந்தை அல்லது ஏன் பெரியவங்க கூட ஒரு சிச்சுவேஷனில் ஒன்றில் பிடிச்சிருப்போம், ஸ்தோத்திரம். அந்த பகுதியில் கொஞ்சம் நமக்கு பயப்படக்கூடிய நிலைமை வந்ததுன்னா இன்னும் அதை ஒரு ஒன்றை தாண்டணும் அப்படி நினைக்கும் பொழுது பிடித்திருக்கிறத இறுக பிடிப்போம், டைட்டாக்குவோம். ஒரு குழந்தை ஒரு பயப்படக்கூடியதை பார்த்தா தாயோ தகப்பனையோ இறுக பற்றி கொள்ளும். ஸ்தோத்திரம். நம்முடைய தகப்பன், நம்மளுடைய பரம தகப்பன் ஒரு உலக மனுஷனை போல இல்லை, நம்மளுடைய உள்ளிந்திரியங்களையெல்லாம் ஆராய்ந்து அறிகிறவர். அவரை இந்த 2 மாதமும் பற்றி பிடிக்கிற மாதமாய், ஸ்தோத்திரம், வருடத்தின் கடைசி மாதங்கள் அப்படி உள்ள நாட்களாய் மாறட்டும். இந்த அறிக்கையை யார் பண்ணினான்னு கேட்டிங்கன்னா யோசுவா. அவர் 23:14 சொல்லுகிறார், பூலோகத்தார் எல்லாரும் போகிறது போல நான் போகிறேன், ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்கிறேன். இதுவரை பிடிச்சு உங்களை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இனியும் நீங்கள் பிடிக்க வேண்டியவர் அவர் ஒருத்தர். அவரை பிடிக்க வேண்டிய விதத்தில் பற்றி பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். நல்ல தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு தங்களுடைய கடைசி நாட்களில் அறிவுரைகள் சொல்வது போல இந்த யோசுவா அதுவரை எவ்வளவோ இக்கட்டுகள் மத்தியில் பல பாதைகள் மத்தியில் நடத்தி வந்த ஜனங்களை பார்த்து யோசுவாட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டால், யோசுவாவே இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், இதுக்கு நீங்கள் எப்படி மோசையை சொல்லலாம் பிரத்யட்சமாய் ஆண்டவரை பார்த்தார் என்று? ஸ்தோத்திரம். நீங்கள் எப்படி உங்கள்கிட்ட ஆண்டவர் அழைச்சாரா? இல்லை. ஸ்தோத்திரம். நான் கூட நடந்த என்னுடைய என்ட்ரியே யாத்திராகமும் 17:9 யோசுவாவுடைய இந்த என்ட்ரியே ஆண்டவருக்குள்ளே வந்த முதல் துவக்கமே யுத்தம். மனுஷனை தெரிந்துக்கிட்டு நீ யுத்தத்துக்கு போன்னு சொல்கிறாரு. ஹalleluya. 17:10 யோசுவா மனுஷர்களை தெரிந்து கொண்டு யுத்தத்துக்கு போகிறாரு. மோசே மலை மேலே நிற்கிறார். யுத்தம். ஒருவேளை இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்கள்ல இருந்தே பல யுத்தங்களை, பல நெருக்கங்களை, பல ஒடுக்கங்களை பார்த்து இந்த 11வது மாதமும் எப்படி இருக்கும், இந்த 11 மாதம் கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? பற்றி பிடிக்க வேண்டியவர் அவர் வருதுதான். இறுக பிடித்து கொள்ளுங்க. ஏசாயா 26:3 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை பற்றி கொண்டவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால அவனை பூரண சமாதானத்தோட காப்பீர் என்று. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். பற்றி இறுக பிடித்து கொள்ளுங்க.
கொள்ளுங்க. யோசுவாவை ஆண்டவர் பல விதத்தில் மோசையை கொண்டு செய்ததை விட யோர்தானில் கொண்டு வச்சு அற்புதத்தை செய்கிறார். எரிகோக்கு முன்னாடி கானானுக்குள்ளே வந்துட்டார். அங்கேயும் அதில் படித்து பார்த்தீங்கன்னா விளக்கி சொல்கிறது நேரம் இல்லை. இங்கே யுத்தம் பண்ணிட்டு அடுத்த யுத்தம் ஒன்றுக்கு மேலே ஒன்று. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் ஒன்றை செய்து முடிக்கிறேன், அடுத்த பாரம் வந்துடுது. அப்படி உள்ள சூழ்நிலைமையில் ஓடிட்டு இருக்கீங்களா? கானானுக்குள்ளே தான், ஆண்டவர் சமூகத்தில் தான் இருக்கிறேன், யுத்தம்னு நினைக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இறுக பிடிக்க வேண்டியது அவர் கரம் மட்டும்தான். ஹல்லேலூயா. இறுக பிடித்து கொள்ளுங்க. ருசிச்சு ருசிச்சு கூட்டிகிட்டு வந்தார் பார்த்தீங்களா? ஆண்டவரை ருசிச்சு ருசிச்சு கூட்டிகிட்டு வந்தவர். நான் போகிறேன், பூலோகத்தார் எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரு முடிவு உண்டு, அப்படி நான் போகிறேன், எனக்கு அப்புறம் வேற எதையும் சார்ந்து கொள்ளாதீங்க. ஸ்தோத்திரம். உலகத்தில் பணத்தில் சார்ந்து கொள்ளலான்னு நினைக்கிறீங்களா? பணம் கொஞ்ச நாளைக்கு தான். இப்போ உலகத்தான் சொல்கிறான், இன்னைக்கு ஒரு தண்டை இருக்குமா, நாளைக்கு வேற ஒரு தண்டை இருக்குமா. பெலன் அது வாலிபம் இருக்கிறது வரை தான், இரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறது வரை தான், உறவுகள் நம்ம நல்லா இருக்கிறது வரை தான் உறவுகள். இது எல்லாவற்றையும் விட பற்றி பிடிக்க ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். பற்றி அதில் அப்படி ஒரு கொடி அதில் எப்படி இணைதோ அப்படி இணைந்து பிடித்து கொள்ளக்கூடிய மாதமாய். ஹல்லேலூயா. யார் பற்றி பிடிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, யோசுவாட்ட கேட்டால் நீங்கள் எப்படி இவ்வளோ பற்றி பிடிக்க காரணம்னு கேட்டால், யாத்திராகமம் 33:11 எழுதப்பட்டிருக்கிறது, யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மகிமையை பார்த்துட்டீங்களா? பிரசன்னத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னும் பற்றி பிடிச்சிக்கிடுங்க, இன்னும் பற்றி பிடிச்சிருங்க. ஸ்தோத்திரம். திட்டம் இன்னொன்று, 12 பேரை தெரிந்து ஸ்தோத்திரம் போக வேண்டிய தேசத்துக்கு அனுப்புகிறார், கானானுக்கு. அதில் ஒருத்தர் அது எண்ணாகமம் 13:8 இருக்குது. எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரனாகிய ஓசையா, அவர் தான் யோசுவா. ஹல்லேலூயா. திட்டம் அறிந்திருக்கிறீங்களா? அவரை பற்றி பிடித்துக்கிடுங்க. என் மேலே ஒரு திட்டம் இருக்குது. ஸ்தோத்திரம். நான் அவருடைய இந்த பிரசன்னத்தை, இந்த மகிமையை பார்த்துட்டேன். இதுக்கு மேலே என்ன எதுவும் சேதப்படுத்த முடியாது. இதுக்கு மிஞ்சி என் மேலே ஒன்றும் வர முடியாது. இதுக்கு மேலேயே இன்னும் ஒன்று இருக்குது. ஸ்தோத்திரம். இந்த மகிமையை பார்த்துட்டீங்களா? இன்னொன்று, வார்த்தை உங்கள் மேலே இருக்கிறதா? ஹல்லேலூயா. மோசே தன் ஓட்டத்தை முடித்து திரும்பும் பொழுது உபாகமம் 31:7-8 பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். வார்த்தை உங்க கூட இருக்குதா? பயப்படாம இன்னும் பற்றி பிடிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பற்றி கொண்டிருந்தா என்ன நடக்கும் கேட்குறீங்களா? உங்களுக்கு முன்பாக அந்த 23 நிறைய விவரித்து சொல்ல ஆசை தான், எங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்குது. 23வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 9வது வசனத்தில், உங்களுக்கு முன்பாக பலத்தவைகளும் பெரியவைகளும் உங்களால் இதுவரை முடியாத காரியம் உங்களுக்கு முடிய பண்ணும். ஹல்லேலூயா. ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பற்றி பிடிக்கிற ஆண்டவரே, இந்த மாதத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, என் மேலே ஒரு அழைப்பு இருக்கிறது எனக்கு தெரியும், என் மேலே ஒரு திட்டம் இருக்கிறது தெரியும், என் மேலே உங்கள் வார்த்தை இருக்கிறது எனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் மேலே உங்கள் மகிமையை நான் பார்த்துட்டேன். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நான் இன்னும் பற்றி பிடிப்பேன்ப்பா, இன்னும் நான் பற்றி பிடிப்பேன். ஆண்டவரே, எனக்கு எட்டாதது, எனக்கு புரியாததை நீங்கள் இந்த மாதம் எனக்கு செய்ய போகிறீங்க. எனக்கு முன்னாடி ஒருவரையும் எதிர்த்து நிற்க நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? எதிர்க்கிறவங்களை இனி தேடியும் காணாதிருப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணுகிறதுக்கு ஒருவர் வரப்போகிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் அவரை பெருசா உங்கள் கூட இருக்கிறவரை பற்றி பிடித்துட்டு இருக்கிறவரை உலகம் உங்களை எதிர்க்கிறது, உங்களை மேற்கொள்ள துடிக்கிறது அவரை பார்க்கும். நீங்கள் பற்றி பிடிக்க 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 அவர் உங்களை எழுந்தருளிக்கிட்டே இருப்பார். உங்கள் சூழ்நிலைமை உங்களை பார்க்காது, உங்கள் கூட இருக்கிறவரை, சூழ்நிலைமையை விட பெரியவர், உலகத்தை ஜெயித்தவர். உலகத்தில் ஒவ்வொருத்தரும் உனக்கு உண்டு, ஆனாலும் நான் ஜெயித்தேன், நான் கூட இருக்கிறேன் என்று சொன்னவரை ஸ்தோத்திரம். சூழ்நிலைமை பார்க்கும், உலகம் பார்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போவார். ஹல்லேலூயா. பலங்கொண்டு திடமனதா இருங்க. அவரை பற்றி பிடிக்க ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால பூரண சமாதானத்தோடு காப்பார். யுத்தத்தை அந்த 23வது அதிகாரத்தின் முதல் வசனம் இப்படி சொல்கிறது, யுத்தத்தை ஓய பண்ணுவார்.
ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அந்த 7வது வசனம், வேற எதையும் கலவாமலும், இந்த தெய்வத்தை விட்டுட்டு அங்கே நல்லா இருக்குது, அவன் நன்மையை சொல்கிறான், அங்கே போயிட, எதுலேயும் போய் கலந்துராதீங்க. அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் இருக்குது. எதையும் சார்ந்து கொள்ளாதீங்க, எதையும் சேவிக்க போயிடாதீங்க. ஸ்தோத்திரம். பணிந்து கொள்ளாமலும் எச்சரிக்கையாயிரு. சில இந்த நியாயப்பிரமாணத்தில் கர்த்தர் சிலதை எழுதி தந்திருக்கிறார். இன்னைக்கு நியாயப்பிரமாணம் நமக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மளுடைய வேதாகமம். இதை விட்டு வலது பக்கமும் இடது பக்கமும் சாயாமல் இதிலே இருக்க உங்களை பழக்கி வைத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாய் யோசுவா 23:11 சொல்லுது, உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அவரை பற்றி கொண்டிருங்க, எச்சரிக்கையாயிருங்க. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை விட்டு வலது பக்கமும் இடது பக்கமும் 23:6 அப்படிதான் சொல்லுது. இந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாயாத. ஹல்லேலூயா. இதை பற்றி கொண்டிருங்க. கர்த்ததாமே உங்களுக்கு முன்பாக போவார். பலங்கொண்டு திடமனதா இருங்க. உங்களோடு அவர் இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த மாதம் எல்லா விதத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் இன்னும் பெருகுகிற மாதமாய் காணப்பட இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமே. நல்ல வார்த்தைகளை ஏசப்பா நமக்கு இந்த நேரத்தில் தந்தாங்க. இப்போவும் இந்த நாள் காலை வேளையில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஆண்டவரை எல்லாரும் சொல்லுவோமா, கடந்த 10 மாதம் முழுவதும் எங்களை அழகாய் நடத்தினவர் நீங்கள் நல்லவர் அல்லவாப்பா. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ஒரே குடும்பமாய் எல்லாரும் எங்கள் கூட ஒரு நிமிஷம் ஆண்டவரை துதிக்க போகிறீங்க, நன்றி செலுத்த போகிறீங்க. நம்ம கேட்ட வசனத்தின்படி எவ்வளவோ காரியங்களை இந்த 10 மாதமும் கடந்து வந்தோம். ஏசப்பாவுடைய நம்ம கூட இல்லாமல் இருந்திருந்தா நம்ம இதை கடந்து வந்திருக்கவே முடியாது. இந்த ஒரு புதிய மாதத்தை ஏசப்பா இறங்கி நமக்கு தந்திருக்காங்க. நன்றி உள்ள இருதயத்தோடு எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் நன்றி செலுத்துவோமா. நன்றி ஏசப்பா, எங்களை நடத்தி வந்தீங்கல்ல ஆண்டவரே, நீங்கள் நல்லவர் ஏசப்பா. எங்கள் கரத்தை பிடித்து நடத்தினீங்க ஆண்டவரே. எங்கள் ஜீவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு இதுவரைக்கும் வைத்திருக்கீங்கல்ல ஏசப்பா. உம்முடைய நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பாதபடியில் இந்த மாதத்தின் முதல் நாளில் ஏசப்பா முதலாவதாக உமக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறேன் ஏசப்பா. எங்க துதி பலிகள் எல்லாவற்றையும் ஏசப்பா நீங்க ஆண்டவரே சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு நீங்க வாக்கு பண்ணியிருக்கீங்க, ஆண்டவரை பற்றி கொண்டிரு, அவரை பற்றி கொள்ளுவதில் எச்சரிக்கையாரு, உன்னை நான் சமாதானத்தோடு காப்பேன்ற நல்ல வார்த்தையை தந்தீங்கள் ஆண்டவரே. இதை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே கேட்ட வசனத்தின்படியே நாங்கள் நடக்க எங்களை ஏசப்பா நீங்க தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. ஏசப்பா எங்களை தாங்குகிறவர் நீங்க ஆண்டவரே, ஏந்துகிறவர் நீங்க ஏசப்பா. இதுவரைக்கும் நடத்தினீங்க ஆண்டவரே. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனாலும் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று ஏசப்பா. நாங்கள் எல்லாரும் உமக்கு சாட்சியா இருக்கு. எங்களோடு நீங்க அசைவாடுகிற அன்பர்க்காய் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே ஏசப்பா, இந்த காலை வேளையில் ஏசப்பா ஒரு சிலராய் உடைய பாதபடியிலே வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஒருவேளை எங்களோடு அநேகர் இதை பார்த்து கொண்டு இந்த நேரத்தில் எங்களோடு ஜெபத்தில் இருக்கலாம் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் இந்த நாளிலே தொடப்போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. வருகிற மாதத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிற அன்பருக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் எல்லாரும் உம்மை மாத்திரம் பற்றி கொள்ள ஏசப்பா உம்முடைய வழிகளிலே நடக்க இந்த காலை வேளையில் உம்மிடத்தில் எங்களுடைய எல்லா காரியத்தையும் ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஒரு குடும்பத்திலையும் ஏசப்பா இங்கே ஜெபத்தில் எங்களோடு கலந்து கொள்ளுகிற ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதம் தாழ்ச்சிகள் வராதபடிக்கு நீங்கள் மெய்ப்பராயிருந்து மேய்க்க போகிற அன்பிற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. மேன்மையானவைகளை நாடுங்கள்
நாடுங்கள் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. உம்மை மாத்திர நாடுகிறோம் கர்த்தாவே. உன் மேன்மையை பெருக பண்ணி உன்னை மறுபடியும் தேற்றுவேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணின தேவன், ஒருவேளை இந்த 10 மாதமும் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்திருந்தா ஏசப்பா, இந்த மாதத்தில் ஆண்டவரே நீங்கள் எங்களை செழிப்பாய் நடத்தும்படியாய் உம்முடைய பாதபடியிலே ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. உம்மை மாத்திரம் பற்றி கொள்ள ஏசப்பா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காக்கிற தேவன். அந்த சமாதானத்தை ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாளில் நீங்கள் கட்டளையிட போகிற அன்பிற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவேளை இங்க கூட பயத்தோட பாரத்தோட யாராவது கலந்து கொண்டிருப்பார்கள் அண்ணா ஏசப்பா, இந்த நேரத்தில் தேவ சமாதானத்தையும் தேவ சந்தோஷத்தையும் தேவ நிறைவாய் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. விசுவாசத்தோடு உடைய பாதபடியிலே வந்து நிற்கிறோம். எங்க எல்லாரையும் இந்த மாதம் நீங்க கரம் பிடித்து நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஒருவேளை இந்த நாளிலே யாராவது தங்களுடைய நல்ல நாட்களை ஏசப்பா ஆசைப்பார், ஆனால் ஏசப்பா இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் கர்த்தாவே. ஜெபத்தோடு இந்த வருஷத்தை தொடங்குறாங்க ஏசப்பா. இந்த வருஷம் முழுவதும் தேவன் ஜெயமாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இந்த ஜெபத்தில் எங்களோடு கலந்து கொள்ளுவார்களானால் ஏசப்பா, தேவ பலத்தையும் தேவ சுகத்தையும் இந்த நாளில் ஏசப்பா நீங்க கட்டளையிட போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. வாஞ்சையோடு ஏசப்பா எங்க கூட இந்த நேரத்தில் ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய நன்மையினால நீங்க திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, ஹெவன் டிவி ஊழியங்களுக்காக உம்முடைய பாதபடியிலே வருகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, ஊழியத்தை துவங்கின ஒரு நோக்கம் உண்டு கர்த்தாவே. ஏசப்பா ஆண்டவரே, நீங்க உம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினிகளாய் மாற்றுகிற தேவன். ஏசப்பா, ஜுவாலித்து எரிய பலன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இதில் பணியாற்றுகிற ஒவ்வொருத்தர் மேலையும் உம்முடைய கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. ஏசப்பா, இதன் மூலமாய் அநேகரை உம்முடைய மந்தையிலே சேர்க்க அநேக ஆடுகளை நீங்கள் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அநேகருக்கு உம்மை பற்றி சொல்ல உம்முடைய அன்பை எடுத்துரைக்க ஏசப்பா, அழிந்து போகிற ஆத்துமாக்களை உம்முடைய மந்தையிலே சேர்க்கிற ஒரு கருவியாய் இன்னும் அதிகமாய் நீங்கள் ஏசப்பா இந்த சேனலை ஆசீர்வதிக்கும்படியாய் ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக இடங்களில் போகட்டும் கர்த்தாவே. அநேகர் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளட்டும் ஏசப்பா. இதன் மூலமாக பெரிய எழுப்புதலை நீங்கள் எங்கள் தேசத்தில் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா, இதை சார்ந்து செய்கிற எல்லா ஊழியங்களிலும் தேவனுடைய மாத்திரம் ஏசப்பா நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாக நீர் பெரிய காரியங்களை கட்டளையிட போகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, இவ்வளவு நேரம் உம்முடைய ஏசப்பா பிரசன்ன எங்கள் மத்தியில் உலாவின அன்பிற்காக அப்பா நாங்கள் எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய தயவுக்காக இரக்கத்திற்காக ஏசப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபத்திற்கும் ஏசப்பா நீங்க பதில் தந்திருக்கீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. அநேகருடைய ஏசப்பா சாட்சிகளை கேட்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவரீர் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் பாதுகாத்து கொள்ளும்படியாய் கேட்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்